நம்ம தூத்துக்குடியில் பேசுகிறோம். இங்கே ஒரு இளைஞன் இருக்கிறார் இந்த ஊரில். அவருக்கு பிரதமர் ஃபோன் பண்ணி பேசுகிறார், அவரை பாராட்டுறார். இந்திய சுதந்திர தின விழாவுக்கு இங்கேருந்து அவளை வர சொல்லி வரவேற்கிறார். என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? அந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பொன் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதன், இந்த தூத்துக்குடியை சேர்ந்தவர். ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறார் சார். சலூன் கடைக்கு முடிவெட்ட வர்றவங்க மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, இந்த நேரத்தையும் இவங்க மொபைல் பார்த்து செலவழிக்கிறாங்க. ஒரு புஸ்தகம் படித்தா எவ்வளோ நல்லா இருக்கும், புஸ்தகம் படித்தா அறிவு வளரும், மனசு விசாலமாகும், ஏன் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு யோசனை வருது. அந்த இடத்துல ஒரு லைப்ரரி வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஒரு சின்ன இடத்த அந்த சலூனில் ஒதுக்கி ஒரு லைப்ரரியை அமைக்கிறார். அந்த புக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் 30% தள்ளுபடி தர்றார். முகம் திருத்த வருபவர்களின் அகம் திருத்தி அனுப்புகிறார். விஷயம் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. பிரதமர் அவரை கூப்பிட்டு பாராட்டுறார். இது ஒரு எளிய மனிதனின் அழகான ஆசை இந்த தூத்துக்குடி மண்ணின் பெருமையாகவே மாறி இருக்கிறது என்றால் இது உங்களுக்கு பலமா பலவீனமா?